ஓகே. ஃபர்ஸ்ட் படிகப்புல கொள்கை ஃபர்ஸ்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒரு மைய உலோக அணுவிற்கும் அல்லது மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கிடையில உருவாக பிணைப்பு என்ன வகையான பிணைப்பு அப்படி அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். மைய உலோக அணுவிற்கும் அயனிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை ஒரு நிலைமின் விசையாகும். ஒரு பிணைப்பு பிணைப்பின் தன்மை பிணைப்பு தன்மை சொல்லும்போது அந்த நிலைமின் விசை அப்படின்னா அந்த பிணைப்பு தன்மை என்ன மேம்? ஏதாவது ஐடியா இருக்கா? அதாவது அயனி பிணைப்பா இல்ல சகப்பிணைப்பா இல்ல இது சகப்பிணைப்பா வருமா? ஒரு அணுவுக்கும் ஒரு மையுலக அணுவிற்கும் ஒரு ஈனிக்கும் இடையில உருவாகிற பிணைப்பு ஈனிக்கும் ஓகே ஓகே மேம். ஆனா இங்க என்ன அர்த்தம் இருக்கு? நிலைமின் ஈர்ப்பு விசை இருக்கு. நிலைமின் விசை அப்படின்னா அது என்ன விசையா இருக்கும்? என்ன பிணைப்பா இருக்கும்? நிலைமின் விசைனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஈர்ப்பு விசை அர்த்தம் மேம். ஈர்ப்பு விசை. ஓகேங்களா? நிலைமின் அப்படின்னா அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸ். இதான் நிலைமின் அர்த்தம். நிலைமின் பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா அது அங்க உருவாக பிணைப்பு என்ன பிணைப்பா இருக்கும்? என்ன பிணைப்பா இருக்கும்? அயனி பிணைப்பா இருக்கும். அயனி பிணைப்பு. ஒரு ஈனிக்கையில உருவாகிற விசை நிலைமின் ஈர்ப்பு விசையா இருந்தா அங்க உருவாகிற பிணைப்பு என்ன பிணைப்பு? அயனி பிணைப்பு. ஓகேங்களா? இப்ப ஒரு அணு சேர்மத்துல மையத்துல என்ன இருக்கும்? ஒரு அணு சேர்மத்துல மையத்துல என்ன பகுதி இருக்கும்? பாருங்க, இது மைய உலோக அணி, இது ஈனி. இந்த அணு சேர்மத்துல மையத்துல என்ன பகுதி இருக்கும்? ஈனி இருக்குமா மைய உலோக அணி இருக்குமா? இந்த அணு சேர்மத்துல எந்த பகுதி மையத்துல இருக்கும்? அதாவது உலோக அணி இருக்குமா இல்ல ஈனி இருக்குமா? ஈனிகள் தானே நம்ம பார்ப்போம் முதல்ல. மையத்துல ஈனிகள் அதாவது மையத்துல உலோக அணியும் அந்த மைய உலோக அணியை எது சூழ்ந்திருக்கும்? ஈனிகள் சூழ்ந்திருக்கும். கேட்டுங்களா? புரியுதுங்களா? அப்ப ஒரு அணு சேர்மத்தோட மையத்துல மைய உலோக அணி இருக்கும், அதை சுத்தி என்ன இருக்கும்? ஈனிகள் இருக்கும். ஓகே மேம்? ஓகே சார். இதுல ஈனி நம்ம படிச்சுக்கோம். இந்த உள்ள இருக்கிற ஈனிகள் இருக்குல்ல, ஈனிகள் என்ன நிலைமையில இருக்கும்? பிளஸ்ல இருக்குமா இல்ல மைனஸ்ல இருக்குமா இல்ல நடுநிலையா இருக்குமா? ஈனிகள் எப்படி இருக்கும்? ஈனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு நெகட்டிவா இருக்கும் இல்ல நடுநிலையா இருக்கும். எப்படி இருக்காது? பிளஸ்ஸா இருக்காது. ஏன் பிளஸ்ஸா இருக்குது? நம்ம இருக்கிற மைய உலோக அணி என்னது? அதுவும் பிளஸ் தான். இந்த பிளஸும் பாண்ட் ஆகுமா? பாண்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப ஒரு மைய உலோக அணியும் ஈனியும் பிணைப்பில் ஈடுபடும். அப்ப இந்த ஈனி எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு நெகட்டிவா இருக்கும் இல்ல எப்படி இருக்கும்? நடுநிலையா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு பிளஸ் அப்படின்னா இதுக்கு மைனஸ் இருக்கும்போது ஈஸியா பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். நடுநிலையா இருக்கும்போது எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும்? நடுநிலை என்ன அர்த்தம்? நடுநிலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க ரெண்டு சார்ஜுமே இருக்கும், பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அதான் நடுநிலைன்னு அர்த்தம். அப்ப இந்த மைய உலோக அணியோட எந்த பகுதி இந்த நடுநிலை இனியோட எந்த பகுதி மைய உலோக அணி பாண்ட் ஆகும்?
சொல்லுங்க மேம். ஒண்ணும் இல்ல, இப்ப எழுத பாருங்க, மையுலோகனி இருக்கு, ஈனி இருக்கு. இந்த ஈனி வந்து மைனஸ், இந்த மையுலோகனி பிளஸ், ஈஸியா பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா பிளஸ் மைனஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், அதனால பாண்ட் ஃபார்ம் ஆயிரும், பிணைப்பு ஈஸியா உருவாயிரும். இதே மையுலோகனியோட ஈனி சேருது. ஆனா இது என்ன ஈனி? நடுவுல ஈனி. ஓகேங்களா? நடுவுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க என்ன இருக்கும்? பிளஸ் சார்ஜ் இருக்கும், மைனஸ் சார்ஜ் இருக்கும். இதான் இதுக்கு பேர் தான் நடுநிலை அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த மையுலோக இந்த நடுநிலை நடுநிலை ஈனியோட எந்த பகுதி வந்து பிணைப்பில் ஈடுபடும்? அதான் என் கொஸ்டின். பிளஸ் ஆட் ஆகும், பிளஸ் பாண்ட் ஆகுமா மைனஸ் பாண்ட் ஆகுமா? இப்ப இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இது பிளஸ் இது மைனஸ், எது வந்து எம்மோட பாண்ட் ஆகும்? மேம் புரியுதா மேம்? கேட்க கொஸ்டின் புரியுதா? சார் தெரியல சார். ஸ்கீம் தெரியலையா மேம்? ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இது பிளஸ் மேம், இது பிளஸ். அப்போ இதுதான் பாண்ட் ஆகும், மைனஸ் தான் பாண்ட் ஆகும். இந்த நடுநிலை துகளோட இந்த மைனஸ் பார்ட் தான் வந்து இதோட பாண்ட் ஆகும். சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து இப்ப சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைய உலோக அயனி ஒரு ஈனி எடுத்து சொல்லுங்க சார். அதான் மேம், இப்ப எக்ஸாம்பிள் எஃப்இ மையுலோக அயனி, இ என்னது H2O. H2O 2 போல் இருக்குமா? ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஏன்னா H2O எப்படி அயன்ஸா மாறும்? H பிளஸ் OH மைனஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 2 போல் இருக்கும். 2 போல் அப்படின்னா அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இருமுனை புள்ளின்னு அர்த்தம். இருமுனை புள்ளி, இருமுனை புள்ளி அப்படின்னா என்ன இருக்கும்? அங்க வந்து பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். எல்லா நடுநிலை ஈனிகளுக்கும் இருமுனை புள்ளி இருக்கும். அந்த இருமுனை புள்ளியில இருக்கிற எதிமின் புள்ளி தான் இதோட பாண்ட் ஆகும், மையுலோக பாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப என்ன போகுது அப்படின்னா, மையுலோக ஈனி பாண்ட் ஆகும் போது, மையுலோக ஈனியும் பாண்ட் ஆக போகுது அப்படின்னா, இப்ப ஈனிட்ட எலக்ட்ரான் அடர்த்தி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈனிட்ட எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? என்னது எலக்ட்ரான் அடர்த்தி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்னா இது என்னது? இது பிளஸ், மையுலோக போய் பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப மையுலக எலக்ட்ரான் அடர்த்தி கம்மியா இருக்கும், ஈனி அப்படின்னா அடர்த்தி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இப்ப எக்ஸாம்பிளா D5 அப்படின்னா அங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான் இருக்கு. இது எலக்ட்ரான் இருக்கு. அதே ஈனிட்டையும் எனக்கு எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமா இருக்கு. இப்ப ஈனி கொடுக்குற எலக்ட்ரான் தான் இதோட பாண்ட் ஆகி இதை உருவாக்கும், மெட்டல் ஈனி பிணைப்பு உருவாக்கும். புரியுதுங்களா? அது மேம் புரியுதா? இன்னும் சொல்லணுமா இத? ஒண்ணு இல்ல மேம், இப்ப ஒரு மையுலக இருக்கு, ஒரு ஈனி இருக்கு, 2 பாண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இப்ப இந்த மையுலக அணி அப்படின்னா அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா D1 to D10 வரைக்கும் இருக்கலாம். எக்ஸாம்பிளா ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? புரியுங்களா மேம்? ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இருக்கலாம் மையுலக அயனி வந்து. அப்ப அது எந்த மையுலக அயனியா இருக்கட்டும், அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? என்ன இருக்கும்? எலக்ட்ரான் கண்டிப்பா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இதே இது ஈனி அப்படின்னா அது எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? புரியுதா? இப்ப இந்த எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமா இருக்கிற ஈனியும் எலக்ட்ரான் அடர்த்தி கம்மியா இருக்கிற இந்த மையுலகையும் சேரும் போது என்ன உருவாகும்? நமக்கு வந்து இந்த பிணைப்பு உருவாகும். புரியுதா? அப்ப மெட்டல் கிட்டையும் என்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு. ஈனிக்கிட்டையும் இருக்கு எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டுங்களா?
மெட்டல் எல்லாம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. யூனிட்டுக்கு எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. இது ஓகேவா? ஓகே சார். இப்ப என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அப்ப இப்படி இப்ப மெட்டல் எலக்ட்ரான் இருக்கு, யூனிட் எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானும் சேரும் போது அங்க என்ன விதமான ஒரு விசை அங்க இருக்கும்? எலக்ட்ரான் சேர்ந்தா அங்க என்ன விசை இருக்கும்? ரிப்பல் ஆகுமா? ரிப்பல் ஆகும், விளக்கு விசை இருக்கும். ஒரு விளக்கு விசை இருக்கும் போது அங்க வந்து மெட்டல் ஈனி பிணைப்பு ஈஸியா உருவாகுமா? பிணைப்பு விசை வந்து உருவாகாது சார். உருவாகாது, ஏன்னா இது விளக்கு விசை உருவாகாது. ஆனா அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு மெட்டலும் லிகாண்டும் பாண்ட் ஆகும் போது அங்க இருவிதமான விசை உருவாகும். ஒண்ணு வந்து ஈர்ப்பு விசை, இன்னொன்னு விளக்கு விசை. இதுல எது வந்து ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, எது அதிகமான எது அதிகமான விசையை உருவாக்கும்? ஈர்ப்பு விஷயத்தை அதிகமா உருவாக்கும். எது அதிகமா உருவாக்காது? விளக்கு விசை அதிகமா உருவாக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு மெட்டலும் ஒரு ஈனியும் பிணைப்பில் ஈடுபடும் போது இருவிதமான விசைகள் உருவாகும். ஒன்னு ஈர்ப்பு விசை, ஒன்னு விளக்கு விசை. இந்த ஈர்ப்பு விசை விளக்கு விசை எது வந்து ஓவர் கம் பண்ணி அந்த எதோ விசை அங்க அதிகமா இருக்கும், ஈர்ப்பு விசை அங்க அதிகமா இருக்கும். அந்த ஈர்ப்பு விசை அதிகமாக்குறதுனாலதான் என்ன உருவாகுது? மெட்டலுக்கும் ஈனிக்கு என்ன உருவாகுது? பிணைப்பு உருவாகுது. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இந்த விளக்கு விசையா அங்க என்ன நடக்கும்? இது ஓகே. இந்த ஈர்ப்பு விசையா என்ன உருவாயிடுச்சு? பிணைப்பு உருவாயிடுச்சு. ஆனா அப்ப இந்த விளக்கு விசைக்கு என்ன வேலை? அதால அங்க என்ன நடக்கும்? அதை பார்க்க போறோம். சரிங்களா? விளக்கு விசைனால இப்ப என்ன சொன்னேன், அதாவது ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அந்த ஈர்ப்பு விசை அதிகமா இருந்தா என்ன உருவாகும்? பிணைப்பு உருவாகும். ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும் அப்படின்னா அங்க என்ன கண்டிப்பா இருக்கும்? ஒரு நேர்மின் சுமை இருக்கும், ஒரு எதிர்மின் சுமை இருக்கும். ஒரு நேர்மின் சுமை, ஒரு எதிர்மின் சுமை, அது கீழே உருவாக பிணைப்பு என்ன பிணைப்புன்னு சொன்னேன். பாரு, சொல்லுங்க மேம். ஒரு நேர்மின் சுமை, ஒரு எதிர்மின் சுமை, ரெண்டு கீழே உருவாக பிணைப்பு என்ன வகையான பிணைப்புன்னு சொன்ன பாரு. ஓகேங்களா? அயனி பிணைப்பு உருவாகும். இது ஓகே, சரியா? அப்ப விளக்கு விசைக்கு என்ன வேலைங்க? விளக்கு விசைனால என்னென்ன மாற்றம் நடக்குது அதான் பார்க்க போறேன். என்ன சொன்னேன், இந்த டாபிக் ஒண்ணு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து அயனி பிணைப்பு சொல்லுது, அடுத்தது சொல்லுது கலர். அயனி பிணைப்புக்கு ஈஸி தெரிஞ்சு போச்சு. அடுத்ததை பார்க்க போறோம், ஏன் கலர் ஃபார்ம் ஆகாத பார்க்க போறோம். ஏன் வந்து அநேக சொல்மங்கள் சொல்லதா இருக்கு, அதான் அது பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, புரியுதுங்களா? இப்ப இது என்ன ஆர்பிட்டால்? இது என்ன ஆர்பிட்டால்? SPDFல இது என்ன ஆர்பிட்டால்? F ஆர்பிட்டால். எஸ்ல எத்தனை பாக்ஸ் இருக்கும் மேம்? எஸ்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு சப் ஆர்பிட் இருக்கும். சரிங்களா? இது பி அப்படின்னா 3 சப் ஆர்பிட் இருக்கும். டி அப்படின்னா 5 இருக்கும். எஃப்னா 7 சப் ஆர்பிட் இருக்கும். 7 5 3 1. அப்ப இது என்ன ஆர்பிட்டால்? இதெல்லாம் பாருங்க, எத்தனை சப் ஆர்பிட் இருக்கு, எத்தனை பாக்ஸ் இருக்கு? 5. அப்புறம் டி தான் வரும். டி சப் 5 சப் ஆர்பிட். ஏன் டி இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா, மெட்டல் இருக்குல்ல, மெட்டல் எந்த பிளாக்ல இருக்கும்? பீரியாடிக் டேபிள்ல மெட்டல் எந்த பிளாக்ல இருக்கும்? SPDF பிளாக்ஸ் இருக்குல்ல, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், அதுல மெட்டல்ஸ் எந்த பிளாக்ல இருக்கும்? டி பிளாக்ல இருக்கும். சோ அந்த டி பிளாக் தான், டி பிளாக்ல இருக்க அந்த எலமெண்ட்ஸோட டி எலக்ட்ரான்ஸ்.
இதுதான் இதுக்கு ரீசன். காம்பவுண்ட் இந்த அணைவு சேர்மங்கள் கலரா இருக்கிறது காரணம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த டி ஆர்பிட்டல் எத்தனை சப்செல் இருக்கு, எத்தனை பாக்ஸ் மீன்ஸ் சப்செல்ஸ். ஓகேங்களா? சப்செல் எத்தனை சப்செல் இருக்கு? மேம் சொல்லுங்க மேம், எத்தனை சப்செல் இருக்கு? அஞ்சு இருக்கா? 1 2 3 4 5. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு சப்செலுக்கும் ஒரு திசை பண்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன என்ன திசை பண்புனா dxy, இதுக்கு dyz, இதுக்கு dzx, இதுக்கு dx² - y², இதுக்கு dz². இதுதான் இதோட திசை பண்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா? படிச்சிருப்போம் காலேஜ்ல, 12th தான் படிச்சிருப்போம். ஓகேங்களா? 12th இருக்கு, காலேஜ் பிஎஸ்சில இருக்கு கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்பார்பிட்லயும் எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்பார்பிட்டுக்கும் ஒவ்வொரு திசை பண்பு இருக்குல்ல, xy, yz, zx, இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. அது என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எங்க பிரசன்ட் ஆகும்? இந்த சப்போஸ் இந்த பாக்ஸ்ல இந்த சப்பார்பிட்ல எலக்ட்ரான் போய் ஆட் ஆகுது அப்படின்னா அந்த dxy சப்பார்பிட்ல எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆகும் அப்படின்னா எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், அதாவது நான் சொல்றது இப்ப எக்ஸாம்பிளா d5 மீன்ஸ் 1 2 3 4 5. ஆல்ரெடி மெட்டல்ட்ட இருக்கிற எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? சப்போஸ் dxy, dyz, dzx அப்படின்னா எங்க பிரசன்ட் ஆகும் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறாங்க. dxy, dyz, dzx அப்படின்னா எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? அச்சுகளுக்கு இடையே, இதே இது dx² - y², dz² அப்படின்னா எங்க பிரசன்ட் இருக்கும்? அச்சுகளின் மேலே, புரியுதா? அது என்ன இது? அப்ப என்ன அது அச்சுகள் இடையே என்னன்னா அச்சுகள் மேலே என்ன பார்க்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சப்போஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னா இதான், இது dxy, இது yz அப்படின்னா இது dyz, இது zx அப்படின்னா இது dzx. இப்ப இந்த மாதிரி போட்டுக்கோல, இதுதான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். இது இங்க ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகும், இங்க ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகும். அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆகும். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகும்ல, அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இப்பதான் மென்ஷன் பண்ணுவாங்க. அவளோட சிம்பிள் என்ன சிம்பிள்னா இது என்ன சிம்பிள்? கிளாவர் சிம்பிள். கிளாவர். ஓகே மேம்? சார் அந்த சிம்பிள் பேர் என்ன சொன்னீங்க? கிளாவர். இந்த சிம்பிள் பேருக்கா? கிளாவர் சிம்பிள். ஓகே சார். ஓகேங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா dxy, dyz, dzx அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? அச்சுகளுக்கு இடையே. இதோ எலக்ட்ரான் ஆல்ரெடி அந்த மெட்டலோட மெட்டல்ட்ட இருக்கிற எலக்ட்ரான். புரியுதுங்களா? ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே புரியுதுங்களா? அதே இது இப்ப இதுல என்ன பார்க்கும்போது இது என்னது? dx² - y².
இது டிஇஜே ஸ்கொயர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் போட்டுக்க தெரியுது உங்களுக்கு, இது தெரியுதுங்களா? இதுவும் இந்த இமேஜுக்கு என்ன வித்தியாசமா? இந்த 3 இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கு என்ன வித்தியாசம்? டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்க அந்த கிராஸ் சிம்பிள் எங்க இருக்கும்? ரெண்டு அச்சு கரையில இருக்கும், கரெக்டுங்களா? இங்க எப்படி இருக்கு? அந்த அச்சு மேலேயே இருக்கும். ஓகே மேம், புரியுதா? சொல்றது புரியுதா? அப்ப இங்க எலக்ட்ரான் எங்க பிரச்சனை இருக்கும்? அச்சுகளின் மேலே பிரச்சனை இருக்கும், மேலே இருக்கும். புரியுதா? இது புரியுதா? இதான் முக்கியம் மேம், இந்த டாபிக் இதான் முக்கியம். இந்த டாபிக் இது புரிஞ்சாதே நம்ம அடுத்து சொல்ல போற பாயிண்ட்ஸ் புரியும். அப்ப dxy dyz dzx அப்படின்னா எலக்ட்ரான் எங்க இருக்கும்? அந்த டி எலக்ட்ரான் இருக்கும், அச்சு மேலேயே இருக்கும், அச்சுகளுக்கு இடையே இருக்கும். இதே dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dz ஸ்கொயர் அப்படின்னா எலக்ட்ரான் எங்க இருக்கும்? அந்த அச்சு மேலேயே இருக்கும். இவ்வளவுதான், இது முக்கியம். ஓகேங்களா? இப்ப ஈனி வழங்கும் எலக்ட்ரான் அந்த டி ஆர்பிட்டால எங்க வந்து ஆட் ஆகும்? மேம் கேக்குதா? அந்த பாயிண்ட் கவனிங்க மேம். கேக்குது இல்ல? வாய்ஸ் கேக்குது இல்ல? பிரச்சனை இல்ல? கேக்குது சார். அப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, என்ன பார்த்தாச்சு? அந்த உலோகத்தோட டி எலக்ட்ரான் ஒவ்வொரு திசை பண்புக்கும் ஒவ்வொரு இதுவும் அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளா எக்ஸ் ஒய் ஒய் ஜெட் இஜெட் எக்ஸ் அப்படின்னா அச்சுக்கு இடையே அமைஞ்சிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் அப்படின்னா அச்சு மேலே அமைஞ்சிருக்கும். இதே இது சப்போஸ் இப்ப அந்த டி எலக்ட்ரான் அந்த உலோகத்தை எது வந்து அப்ரோச் பண்ண போகுது? ஈனி வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஏன்னா ஒரு மையோலோக அயனியோட ஈனி வந்து சேரணும் அப்படின்னா ஈனி எலக்ட்ரான் கொடுக்க சொல்லியிருக்க ஆல்ரெடி. மையோலோக அயனி எலக்ட்ரான் கொடுக்குமா இல்ல ஈனி எலக்ட்ரான் கொடுக்குமா? எது எலக்ட்ரான் கொடுக்கும் மேம்? ஈனி தான் கொடுக்கும். ஜெனரலா எம்முக்கு என்ன சார்ஜ்? எம்முக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ் வரும். பிளஸ்னா எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா அதிகம் இருக்குமா? எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் அடர்த்தி எப்படி இருக்குமா? எலக்ட்ரான் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும் சார். ஈனிட்ட மைனஸ் சிம்பிள் இருக்கும், இது எலக்ட்ரான்கள் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஈனி தான் எலக்ட்ரான் கொடுக்கும். அப்ப ஈனி தான் எலக்ட்ரான் கொடுக்கும், மையோலோக எலக்ட்ரான் வாங்கும். அப்ப ஈனி போய் சேர எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகும்? டி எலக்ட்ரான்ல டி ஆர்பிட்டால எங்க ஆட் ஆகும்? எது டி ஆர்பிட்டால்? இந்த பொருட்கள் 5 சப்செல் பொருட்கள்ல இதான் டி ஆர்பிட்டால். இந்த டி ஆர்பிட்டால எங்க ஆட் ஆகும் அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டி ஆர்பிட்டால போய் எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகும் அப்படின்னா எங்க ஆட் ஆகும்? அச்சு மேலே ஆடும், அச்சுகளின் மேலே. அது வந்து dxy இருக்கட்டும், dyz இருக்கட்டும், dz இருக்கட்டும், இல்ல dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கட்டும், இல்ல dz ஸ்கொயர் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் அங்க எலக்ட்ரான் எங்கதான் போய் ஆட் ஆகும்? அந்த அச்சு மேலேயே தான் போய் ஆட் ஆகும். இது புரியுதா? பாருங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்குறது, ஆன்சர் பண்ணுங்க. dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து dx ஸ்கொயர். இங்க எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆல்ரெடி எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? அச்சுகளின் மேலே வந்து அதான் அந்த ஆக்சிஸ் மேலே இருக்குமா மேம்? அச்சுகளின் மேலே எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இதை வந்து எதை அப்ரோச் பண்ண போகுது? ஈனி வந்து அப்ரோச் பண்ண போகுது. ஈனி கொடுக்குற எலக்ட்ரான் எங்க போய் ஆடான்னு சொன்னேன் ஆல்ரெடி. எங்க போய் ஆடான்னு சொல்லிக்க? மைய உலோக அயனியில வந்து ஈனி கொடுக்கிறது வந்து ஆட் ஆகும் சார். அந்த மெட்டல்ல ஆடாகும் மேம். அந்த ஈனி கொடுக்குற எலக்ட்ரான் எங்க போய் ஆடான்னு சொன்னேன்?
மைய உலோக அணியில ஈனி குறுக்கு எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகும்? எங்க ஆட் ஆகும் தெரியுமா? அது இது வந்து அது வந்து இந்த மாதிரி தான் சரி. இது என்னது? இது dxy dyz dz x. இது என்னது? dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz ஸ்கொயர். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஈனி எலக்ட்ரான் எங்கதான் ஆட் ஆகும்? அச்சு மேலே ஆட் ஆகும். அச்சு மேலதான் ஆட் ஆகும். சேரும் போய். புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்ப இந்த ஈனி எலக்ட்ரான் எங்க போயிடறான்னு சொன்னேன்? ஈனி குறுக்கு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் எங்க போய் ஆட் ஆகும் சொன்னேன்? எங்க போய் சேரும்? அச்சுகளின் மேலே வந்து சேரும். அச்சுகளின் மேலே. ஓகேங்களா? அச்சுகளின் மேலே. ஆல்ரெடி இந்த dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்டு dz ஸ்கொயர்ல எலக்ட்ரான் எங்க இருக்கு? எலக்ட்ரான் எங்க இருக்கு? இந்த ஆர்பிட்டால் இந்த சப் ஆர்பிட்ல எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? எங்க பிரசன்ட் இருக்கு மேம்? அச்சுகளின் மேலே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சார். அச்சு மேலே பிரசன்ட் இருக்கும். அப்ப ஈனி குறுக்கு எலக்ட்ரான் எங்க ஈனி குறுக்கு எலக்ட்ரான் எங்க போய் ஆட் ஆக போகுது? அச்சு மேலே ஆட் ஆக போகுது. ஆல்ரெடி அங்க எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து ஈனி குறுக்கு எலக்ட்ரான் எங்க போய் ஆட் ஆக போகுது? அந்த அச்சுகளின் ஆட் ஆக போகுது. அப்ப மெட்டலோட எலக்ட்ரானும் அங்கதான் இருக்கு, ஈனி குறுக்கு எலக்ட்ரானும் அங்கதான் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? என்ன விதமான ஒரு விசை இங்க இருக்கும்? ஆல்ரெடி அங்க அச்சு மேல எலக்ட்ரான் இருக்கு. அந்த ஈனி குறுக்கு எலக்ட்ரான் எங்க வந்து ஆடாக போகுது? அச்சுல தான் ஆடாக போகுது. அப்ப அங்க இருக்கிற மெட்டல் எலக்ட்ரானுக்கும் உலோகத்து எலக்ட்ரானுக்கும் ஈனி குறுக்கு எலக்ட்ரானுக்கும் இடையே என்ன விதமான ஒரு விசை உருவாகும்? இது ரொம்ப சிம்பிள். அதாவது மேம் ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்சம் பாருங்க, ஒரு இதான் இதுதான் அந்த ரெண்டுமே. இது dx மைனஸ் y ஸ்கொயர் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப இதோட லிகாண்ட் ஆட் ஆகும் போது, அதாவது ஈனி அப்ரோச் ஆகும் போது ஈனி எலக்ட்ரான் எங்க ஆட் ஆகும் சொல்லியிருக்கேன்? அச்சு மேல ஆட் ஆகும். இங்க ஆல்ரெடி டி எலக்ட்ரான் எங்க இருக்கு? அச்சுதான் இருக்கு. ஆல்ரெடி அச்சுதான் இருக்கு. ஈனி குறுக்கிறதும் எங்கதான் ஆட் ஆகும்? அச்சுதான் ஆட் ஆகும். அப்ப இந்த ஈனியோட எலக்ட்ரானும் இந்த டி ஆர்பிட்டல் எலக்ட்ரானும் ஒரே இடத்துல போய் அப்ரோச் ஆகும்போது அங்க என்ன விதமான விசை உருவாகும்? விளக்கு விசை வந்து ஏற்படும். விளக்கு விசை உருவாகும். விளக்கு விசை உருவாகும். இது புரியுங்களா? ஏன் விளக்கு விசை உருவாகும் உங்களுக்கு புரியுங்களா? புரியுது சார். ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள் வந்து டி ஆர்பிட்டல் ஆல்ரெடி அச்சுல இருக்கு, ஈனி எலக்ட்ரானும் போய் அச்சுல ஆட் ஆகுது. அப்ப அந்த ஈனி எலக்ட்ரானுக்கும் உலோக எலக்ட்ரானுக்கும் உருவாகும் விளக்கு விசை உருவாகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது புரியுதா மேம்? புரியுதுங்க சார். dxy அடுத்து dxy dyz dzx. இப்ப இந்த ஆர்பிட்டால் எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? அச்சுகளின் இடையே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். dxy yz அச்சுகளின் இடையே. இப்ப இத வந்து ஒரு ஈனி அப்ரோச் பண்ணுது. ஈனி ஓகேங்களா? ஈனி எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆகும்? போய் எங்க ஆட் ஆகும்? சொல்லுங்க மேம். ஈனி எலக்ட்ரான் ஈனி குறுக்கு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால எங்க போய் ஆட் ஆகும்? அச்சு மேலையா இல்ல அச்சுகளுக்கு இடையேவா?
அச்சுகளுக்கு இடையே தான் சார் பிரசன்ட் ஆகும். அப்படி இப்ப என்ன சொன்னேன் மேம், ஈனி கொடுக்குற எலக்ட்ரான் அது எந்த ஆர்பிட்டா இருக்கட்டும் எங்கதான் போய் ஆட் ஆகும்? ஓ சரி சார். ஈனி மட்டும் மாறவே மாறாது. ஈனி வந்து ஒன்லி அச்சு மேலதான் ஆட் ஆகும். அப்ப இதுவும் அச்சு மேலதான். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து விலக்கு விசை உருவாகுமா உருவாகாதா? இங்க இந்த டி எலக்ட்ரானுக்கும் இந்த ஈனி குறுக்கு எலக்ட்ரானுக்கும் இடையே விலக்கு விசை உருவாகுமா உருவாகாதா? இப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரானும், இந்த டியோட எலக்ட்ரானும் இந்த ஈ எலக்ட்ரானும் ஒண்ணுக்கு பக்கத்துல தனித்தனி இருக்காம, இப்ப இது டி எலக்ட்ரான், இது ஈனி எலக்ட்ரான். இங்க அது இங்க பார்க்கும்போது இது டி எலக்ட்ரான், அடுத்து இது ஈனி எலக்ட்ரான். இப்ப இங்க விலக்கு விசை அதிகமா இருக்குமா இல்ல இங்க விலக்கு விசை அதிகமா இருக்குமா? எங்க விலக்கு விசை அதிகமா இருக்கும்? ஏதாவது ஐடியா தோணுதா? சொல்றது புரியுதா? சார் நீங்களே சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, அந்த அளவுக்கு பெரிய கொஸ்டின் நான் ஒன்னும் கேட்கல. அதாவது இந்த அச்சு மேலேயே டி எலக்ட்ரான் இருக்கு, இ எலக்ட்ரான் இருக்கு. அதாவது இ எலக்ட்ரான் எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கு. இங்க எலக்ட்ரான் எப்படி இருக்கு? கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரான் பக்கத்துல இருக்கும் போதும் எலக்ட்ரான் தள்ளி இருக்கும் போதும் இதான் காசு, இதை சொல்ல வரேன். அப்ப விலக்கு விசை இருப்போம். விலக்கு ஏதாவது சார் செய்யும். எங்க அடையும்? இங்க விலக்கு அதிகமா இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? செகண்ட் கீழே இருக்கும்ல, அதுல அங்க விலக்கு விசை இருக்குமா இருக்காதா? விலக்கு விசை இப்படி இருக்கும் கூட குறைவா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். ஆமா. ஏன்னா இங்க எப்படி இருக்கு? ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஒட்டி இருக்கும். ஏன்னா டி எலக்ட்ரானும் அச்சுல இருக்கு, ஈ எலக்ட்ரானும் அச்சுல இருக்கு. அதனால விலக்கு விசை அதிகமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு? டி எலக்ட்ரான் அச்சுல இருக்கு, டி எலக்ட்ரான் எங்க இருக்கு? இடையில இருக்கு. ஈ எலக்ட்ரான் எங்க இருக்கு? அச்சுல இருக்கு. ஒன்றுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இங்க விலக்கு விசை இருக்கும். எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இதுல பாருங்க, இது என்ன ஆர்பிட்டால் மேம்? சொல்லுங்க, இது என்ன ஆர்பிட்டால்? டி ஆர்பிட்டால். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 3 சொன்னேன்ல, இது எக்ஸ் ஒய், இது ஒய் இசட், இது இசட் எக்ஸ். சரிங்களா? இங்க எலக்ட்ரான் எங்க பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன்? இங்க எலக்ட்ரான் எங்க பர்சன்டேஜ் இருக்கும்? இடையே. இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்க இருக்க எலக்ட்ரான் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இங்க இடையே இருக்கும். அது அச்சுக்கு இடையே இருக்கும். இங்க வந்து அச்சுக்கு மேலேயே இருக்கும். ஓகேங்களா? இப்ப இத ஒரு ஈனி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா எங்க விலக்கு விசை இருக்குன்னு சொன்னேன்? சொல்லுங்க. இந்த 2 செட்ல இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இந்த 2 செட்ல
ஈனி அதாவது ஈனி அப்ரோச் பண்ணும்போது எங்க விலக்கு விசை அதிகமா இருக்கும், எங்க கம்மியா இருக்கும்? அதிகமா இருக்கும் சார் இந்த சைடுல. இந்த இடையில வந்து குறைவு விசை. அதாவது ஆல்பிளஸ் சப்பார்ட் நேம் சொல்லுங்க. dx மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு dx ஸ்கொயர் எங்க இருக்கும்? விலக்கு விசை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். எங்க இருக்கும் விலக்கு விசை? விலக்கு விசை மிக குறைவா இருக்கும், இந்த பொருளுக்கு அதிகமா இருக்கும். அப்ப இந்த விலக்கு விசை அதிகமாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விலக்கு விசையோட அளவு, விலக்கு விசையோட ஆற்றல் அதிகமாக்குறதுனால ஏன்னா இங்க எப்படி விலக்கு விசை எப்படி இருக்கு? குறைவா இருக்கு, இங்க எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்? ரெண்டா ஸ்பிளிட் ஆகும், ரெண்டா உடையும். எது ரெண்டா உடையும்? இந்த டி எப்படி ரெண்டா உடையும்? எப்படி உடையும்? இந்த மாதிரி உடையும். புரியுதுங்களா? ஏன் உடையும் சொல்லி புரியுங்களா? புரியுது சார். விளைவு அதிகமா இருக்கு. அதாவது இது ஏன் இப்படி ரெண்டா ஸ்பிளிட் ஆக்கு? இங்க விலக்கு விசை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இங்க விலக்கு விசை எப்படி இருக்கும்? குறைவாக்கனால கீழே வந்துருச்சு. விலக்கு விசை அதிகமாக்கனால என்ன போயிடுச்சு? ஹையரா போயிடுச்சு. இப்ப எது ஹையரா இருக்கு? இதெல்லாம் நம்ம ஹையரா இருக்கு. இப்ப என்ன பேரு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. இது இஜட் ஸ்கொயர், இது எக்ஸ் ஒய், இது ஒய் இஜட், இது இஜட் எக்ஸ். இதெல்லாம் ஹையர்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதுக்கு ஆற்றல் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். புரியுதுங்களா? என்ன காரணத்தினால வந்து இந்த ரெண்டு பாக்ஸும் உயர் ஆற்றலுக்கு போச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன காரணத்தினால இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் இஜட் ஸ்கொயர் ரெண்டும் உயர் ஆற்றலுக்கு போச்சு, அதிக ஆற்றலுக்கு போச்சு? விலக்கு விசை காரணமாக இங்க போயிருக்கு சார். விசை அதிகமாக்க காரணத்தினால போயிடுச்சு. ஏன் இது ஏன் குறைவான ஆற்றலுக்கு வந்துச்சு? விலக்கு விசை குறைவாக்குறதுனால. புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப இந்த ரெண்டா பிரிஞ்சுக்கல, ரெண்டா பிரிஞ்சுக்கு ஆர்பிட்டா என்ன ஆர்பிட்டா எதுல இருந்து இது பிரிஞ்சு வந்துச்சு? எதுல இருந்து இந்த ரெண்டு செட்டும் பிரிஞ்சு போச்சு? இந்த ஆர்பிட்டால இருந்து. எந்த ஆர்பிட்டால இருந்து இந்த ரெண்டும் ஸ்பிளிட் ஆகி வெளியே போச்சு? டி ஆர்பிட்டால இருந்தா சார் ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகி போச்சு. டி ஆர்பிட்டால் பிரிஞ்சு போச்சானா? டி ஆர்பிட்டால தான் ரெண்டு பிரின்சிபல் ஆகிருக்கு. அப்ப இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால். ஓகேங்களா? ஓகேங்களா? காமன் என்ன நேம் அப்படின்னா T2G. இதுக்கு என்ன காமன் நேம் அப்படின்னா EG. T2G என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு முழிக்க சிம்பல், ரெண்டுமே முழிக்க சிம்பல். ஓகேங்களா? T2G அண்ட் EG ரெண்டுமே முள்ளிக்கல் குறியீடு, முள்ளிக்கல் குறியீடு. T2னா 3 அர்த்தம், 3. E அப்படின்னா 2 அர்த்தம் தான். இது முள்ளிக்கல் சிம்பல். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது படிக்கும்போது டேம் சிம்பல் அது இருக்குல்ல, பிஜில இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ முள்ளிக்கல் சிம்பல்ல T2 அப்படின்னா 3 அர்த்தம், ஈனது 2 அர்த்தம். இங்க ஜி இருக்குல்ல மேம், ஜி என்ன அர்த்தம் அப்படின்னா சிமிட்ரின்னு அர்த்தம், சிமிட்ரி ஒரே ஆற்றுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ஒரு டி ஆர்பிட்டா ரெண்டா ஸ்பிளிட் ஆகும்போது 3 பாக்ஸ் இருந்தா அது என்ன பேரு? T2G. 2 பாக்ஸ் இருந்தா அது என்ன பேரு? EG. ஓகேங்களா? ஓகே சார். இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால். ஓகேவா? அப்ப இந்த டி ஆர்பிட்டல்ல இருந்து இந்த டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானோ இல்ல இந்த டி ஆர்பிட்டல்ல இருந்து இந்த டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானோ ஷிஃப்ட் ஆனா, மாற்றமானா, இடமாற்றமானா, அந்த டி ஆர்பிட்டல் இருக்கிற அந்த சேர்மம் என்ன சேர்மம்? அணைவு சேர்மம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? படிச்சுப்போம், பிசில படிச்சிருப்போம். டிடி டிரான்சிஷன் யாருக்கா மேம்? டிடி டிரான்சிஷன்
இதை பார்த்தீங்க படிச்சுக்கிறா பிஎஸ்சியில் டிடி டிரான்சிஷன். இதான் இது இஜி இது T2G. எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கேயோ இல்லை எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கேயோ ஷிஃப்ட் ஆனா இது பேர் என்ன பேரு டிடி டிரான்சிஷன். டிடி பரிமாற்றம். டிடி டிரான்சிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீர்மை எப்படி இருக்கும் கலரா இருக்கும். அவ்வளோ மேம். ஓகே மேம். டவர் ப்ராப்ளம் புரிஞ்சுதா வந்து சார். டைம் சொல்லுங்க சார். டவர் ப்ராப்ளம் சொல்றேன். ஒன்றும் மேம், நம்ம வந்து பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருப்போம், டிடி டிரான்சிஷன் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டி ஆர்பிட்டால் வந்து இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இந்த மாதிரி போகும்போது இப்பதான் பார்த்தோம். இதுக்கு என்ன பேச சொன்னேன்? இதுக்கு என்ன சிம்பிள் கொடுத்தேன்? இதுக்கு வந்து 3 பாக்ஸ் என்ன சிம்பிள் கொடுத்தேன்? இது வந்து சொல்லிருந்தீங்க. இது வந்து T2G மேல வந்து ஈஸி சொன்னல. அப்ப இது டி ஆர்பிட்டால்னா இது ஒரு டி ஆர்பிட்டாலோட ஒரு பாக்ஸ், இது இன்னொரு டி ஆர்பிட்டாலோட ரெண்டுமே டி ஆர்பிட்டால் தானே. ஏன்னா அது வந்து எதுல ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு, டில இருந்து ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு. அப்ப இது ஒரு டி இது ஒரு டி. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்ப இந்த டில இருந்து இந்த டிக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனாலோ இல்ல இந்த டில இருந்து இந்த டிக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனாலோ அது பேர் என்ன பேரு? டி டிரான்சிஷன். டிடி டிரான்சிஷன். இந்த டி டிரான்சிஷனால என்னாகும், அந்த அணைவு சேர்மம் இதை ஃபார்ம் பண்ணும், கலர் ஃபார்ம் பண்ணும், நிறமா இருக்கும். ஏன் வந்து அணைவு சேர்மம் கலரா இருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்வுனால்தான், இந்த டிடி பரிமாற்றம்னாலதான் ஒரு டி ஆர்பிட்டாலுக்கும் இன்னொரு டி ஆர்பிட்டாலுக்கும் எலக்ட்ரான் பரிமாற்றம் அடைவதனாலதான் அந்த அணைவு சேர்மம் எப்படி இருக்கு, கலரா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்டா ஒரு பாக்ஸ் இருக்கு. புரியல சார். இந்த ரெண்டு இதுல இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்டா ஒரு இது இருக்கு, அது என்ன சார் அது? எனக்கு புரியல எனக்கு. அதாவது மேம், இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால், இது ஒரு டி ஆர்பிட்டால். இங்கிருந்து இங்க எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனாலோ இல்ல இங்க இருந்து இங்க எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆனாலும் அதுக்கு என்ன பேரு டி டிரான்சிஷன். அவ்வளவுதான். அது வந்து இங்க இருந்து இங்க போலாம், இல்ல இங்க இருந்து இங்க போலாம், இல்ல இங்க இருந்து இங்க போலாம், எங்கேயும் போய்க்கலாம். எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகணும், கீழ இருந்து மேலேயோ இல்ல மேல இருந்து கீழே எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகணும். அதான் டி டிரான்சிஷன். ஓகேங்களா? புரியுதா மேம்? புரியுதுங்க சார். போதும் மேம். இதை கொஞ்சம் பாருங்க, இதை ஒன்ஸ் பாருங்க. இது புரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து ஒரு டாபிக் தான் இருக்கு, ஒரு 2 பக்கம் எழுத மாதிரி வரும். அது புரியும், அதை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதுவும் கொஸ்டின் வரும், ஆனா நாளைக்கு நேரத்தை பொறுத்த வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் பார்த்து இந்த டாபிக்ல. ஓகேங்களா? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு கொஸ்டின் அனுப்புறீங்களா சார்? என்னாச்சு மேம்? நான் அட்டெண்ட் பண்ணல சார். சண்டே டெஸ்ட் வைக்கல சார். இந்த வீக் தான் உங்க டெஸ்ட் மேம், போன சண்டே உங்க டெஸ்ட் வைக்கல. ஓகேங்க சார். குரூப்ல போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் சார். நான் ஒருவேளை நான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிச்சேன் தான் சண்டே டெஸ்ட் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகுதான் மேம் சண்டே கண்டிப்பா டெஸ்ட் இருக்கும். சண்டே வந்து இந்த கோஆர்டினேஷன் யூனிவர்சிட்டி அனைவருக்குள்ள டெஸ்ட் இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.
காலைல ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் போகல மேம்.